குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அண்மை செய்தி. நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு கூடுதலாக மேலும் ஒரு அடையாள அட்டை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்பார் அடையாள அட்டை அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சங்கரன் இணைப்பில் நினைக்கிறார். சங்கரன், வணக்கம். இந்த அப்பார் அடையாள அட்டை என்றால் என்ன? இது எப்போது எப்படி மாணவர்களுக்கு வழங்கப்படும்? வணக்கம். நீட் தேர்வு தொடர்பாக தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் இந்த கூடுதல் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து சில விவரங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆண்டு நீட் தேர்வு கேள்வித்தாள் முன்கூட்டியே கசிந்து ஹரியானா, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் ஏராளமான மாணவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் நீட் தேர்வின் போதும் நீட் தேர்வுக்கு பிறகு நடைபெறக்கூடிய மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வின் போதும் சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்தும் வகையில் சில அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதன்படி ஆதார் ஐடி போன்று அப்பார் ஐடி என்ற ஒரு எண்கள் தானாகவே கணினி வழியாக ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாணவர்கள் நீட் தேர்வுக்கு விண்ணப்பம் செய்யும் போதே ஆதார் கார்டு எண்கள் போன்று அவர்களுக்கு தனியாக ஒரு எண்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்வின் போதும் கலந்தாய்வின் போதும் மாணவர்களுக்குரிய அந்த ஆதார் ஐடி எண்களோடு இந்த அப்பார், அதாவது ஆட்டோமேட்டிக் பர்மனன்ட் அகடமிக் ரிஜிஸ்ட்ரி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான எண்களும் ஆதார் எண்களோடு ஒத்துப்போகிறதா என்று சரிபார்க்கப்படும் என்றும், கலந்தாய்வின் போதும் இந்த சரிபார்ப்பு நடவடிக்கைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வு பணிகள், கலந்தாய்வு பணிகள், மாணவர் சேர்க்கையுடைய அனைத்து பணிகளிலும் இந்த எண்கள் ஒப்பீடு செய்து சரிபார்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த ஆண்டு மாணவர்கள் முறைகேடாக ஆள்மாறாட்டம் செய்வது உள்ளிட்ட போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அதை தடுக்கும் வகையில் இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய இந்த பாதுகாப்பு நடவடிக்கை என்பது இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த நீட் தேர்வின் போது அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர்கல்வித்துறையுடைய மத்திய அரசின் உயர்கல்வித்துறை அறிவுறுத்தலின் அடிப்படையில் இது போன்ற ஒரு கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தேசிய தேர்வு முகமை அறிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சங்கரன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.